Hello friends, welcome to Best Cooking in Tamil. இன்னைக்கு நம்ம வாழைக்காயை வச்சு குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு வாழைக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்னா நீங்க 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த வாழைக்காயை நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டா கட் பண்ணிடுங்க. ஸோ ரெண்டா கட் பண்ணிவிட்டு இதோட மேல் தோலில் நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் 2 வாழைக்காயுமே நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு சில்வர் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் நம்ம துருவி, அதாவது இந்த வாழைக்காயை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஒரு மிக்சிங் பவுல் வச்சுருக்கேன். இதில் நம்ம துருவின வாழைக்காயை இதில் போட்டுடலாம். ஸோ இது கூட நான் ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துருங்க. இதோட கருவேப்பிலை ஒரு கொத்து, அதை எடுத்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. இப்போ ஒரு பச்சை மிளகாய் எடுத்து அதையும் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துருங்க. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். அடுத்து கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கடலை மாவு ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். ஸோ கடலை மாவு இல்லாட்டினா இதில் நம்ம என்ன பண்ணலாம், பொட்டுக்கடலை கூட நீங்கள் அரைச்சிட்டு இதை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட நான் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஸோ வாழைக்காய் கொஞ்சம் நமக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பாருங்கள், நமக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும். ஸோ அந்த மாவு எல்லாமே நம்ம இந்த வாழைக்காயில் கொஞ்சம் சேரணும். இப்போ இன்னும் கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலாம், இல்லை உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேங்க, அதனால் இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க. உப்பு போட்டுட்டு இப்போ நான் ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதை நம்ம சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து போட்டுடலாம். ஸோ இதை நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாகவும் போடலாம், இல்லைன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணி வடை மாதிரி கூட தட்டி போடலாங்க. சில பேருக்கு ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது பிடிக்காது. அப்படி பிடிக்காதவங்க என்ன பண்ணுறீங்க, தண்ணி இதில் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லை கொஞ்சம் அடை மாதிரி ஊற்றி சாப்பிட்லாம். இதில் நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டிருக்கனால இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்பவும் நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் போல் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா தக்காளி சட்னி கூட வச்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு ஃபஸ்ட்டு போட்டது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி விட்டுறலாம். நல்லா ஃப்ரை ஆனதாக உங்களுக்கு சாப்பிடும்போது அந்த கிறிஸ்பினஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா எண்ணெயை வடிச்சிட்டு இதை நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டாங்க. பொதுவாக வாழைக்காயில் வாழைக்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல் அந்த மாதிரி பண்ணுவோம், இல்லாட்டா வாழைக்காய் பஜ்ஜி தான் செய்வோம். ஸோ நம்ம வாழைக்காயை துருவி சூப்பரான கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இது உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.